எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சு இங்க 9th அட்மிஷனுக்காக வரும்பொழுது இங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. இங்க சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் படித்தேன், நான் எக்ஸாமும் எழுதினேன் நான். பட் நமக்கு கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் சரியா வராது. என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கீங்க போலயே. ஸோ அதனால அது நான் ஒரு மாதிரி எழுதிட்டு வந்துட்டேன். நான் ஒரு நாள் அப்பா யூனிஃபார்மோட வந்தாங்க, கோவமா வந்தாங்க. என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உன என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒழுங்கா தானே படிக்க சொன்னேன், நீ ஏன் படிக்கலன்னாங்க. நான் அப்படியே அமைதியா நின்னேன். என் அப்பா கோவம் வந்தா ரொம்ப டெரரா இருப்பாங்க. நான் லைஃப்ல நான் யார்கிட்டயுமே போய் ரெக்வெஸ்ட் பண்ணதில்லை. உனக்காக போய் நான் பிரின்சிபல்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு நான் 1 மணி நேரம் நின்று கெஞ்சி கேட்டு உனக்காக இந்த சீட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அந்த பிரின்சிபல் வந்து பிரதர் செல்வநாதன் நினைக்கிறேன். அப்ப எனக்கு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் எதுக்காகவும் யார்கிட்டையும் எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் போனதில்லை, கேட்டதில்லை. தயவு செஞ்சு ஒழுங்கா படி அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் 10th டீசெண்டா ஸ்கோர் பண்ணி 80% பிளஸ் மார்க்ஸ் வாங்கிடுவேன். ரொம்ப வஸ்டும் இல்லை, ரொம்ப சூப்பரா படிக்கிறாலும் கிடையாது. பட் அன்னைக்கு அப்பா வந்து இங்க சீட்டுக்காக நிக்க வச்சிட்டேனேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது. அது இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பா உங்க பையன் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் அதே கேம்பியன் ஸ்கூல்ல. பட் இந்த சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி ஹீரோ இது இல்ல பெரிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்கூல்ல நல்ல டீச்சர்ஸ் கீழே படிச்சது ஒரு மிக முக்கியமான காரணம். டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறதுன்றது பரீட்சையில மார்க் வாங்க மட்டும் இல்ல, லைஃப்ல மார்க் வாங்கவும்ன்றத கொஞ்சம் லேட்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி எனக்கு லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருந்த அத்தனை டீச்சர்ஸ்க்கும் ரைட் ஃப்ரம் என்னோட 9th ஸ்டாண்டர்ட்ல நான் சேரும்போது மேல அந்த கார்னர்ல தான் கிளாஸ் ரூம். யலண்டா மிஸ் தான் என்னுடைய கிளாஸ் டீச்சர். ஸோ அங்கே யலண்டா மிஸ்ஸாக இருக்கட்டும், பீட்டர் எல்மேடா சாராக இருக்கட்டும், ஜோஸ்வின் மிஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எனக்கு தமிழ் எடுத்த விக்டோரியா மிஸ்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் 11th 12th வரும்போது நடராஜன் சார் தான் கிளாஸ் டீச்சர். அதுக்கப்புறம் வேர்னம் சார் இங்கிலீஷ் எடுத்தாங்க, எலியட் சார் மேக்ஸ், அப்புறம் பிசிக்ஸ் ஜேவியர் சார். ஸோ இந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இங்க வள்ளுவன் சார்லாம் இருக்காரு, எந்திரிச்சு போறாரு. நான் பேசுறது பிடிக்கலையா சார்? நீங்க கிளாஸ் எடுக்கும்போது நான் எந்திரிச்சு போயிருக்கேனா? உட்காருங்க சார் பேசாம. வள்ளுவன் சார், தேங்க்யூ சார். வள்ளுவன் சார், ரெக்ஸ் சார், இவங்க எல்லாரும் எனக்கு தெரியும். அண்ட் முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து ஆரோக்கியம் சார், தனுஷேகர் சார், சேதுராமன் சார், அவங்க பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. சேதுராமன் சார் வந்து 9th 10th அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கும்போது தான், ஏன்னா நான் வந்து பயாலஜி மேக்ஸ், அதான் வழக்கம் போல நான் சொன்னேன்ல, மேக்ஸ்ல கொஞ்சம் கம்மி மார்க்னால கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கல. ஸோ அப்போ சேதுராமன் சார் 9th 10th தெரியும். அவர் எப்பவுமே ரொம்ப ஜாலியான ஒருத்தர், இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. அவருக்கு பயங்கர ஞாபக சக்தி. 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றாரு, நம்ப முடியல. ஆனா அவருக்கு ஞாபக சக்தி பயங்கரமா இருக்கு. அப்போ இருந்த மிஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டா கரெக்டா சொல்றாரு, அந்த அளவுக்கு ஞாபக சக்தி. அவர் எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் பழகுற வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ் கீழேயும் படிச்சிருக்கேன், சேதுராமன் சார் மாதிரி ஜாலியான டீச்சர்ஸ் கீழேயும் படிச்சிருக்கேன். இது ரெண்டும் பேலன்ஸ்டா இருந்தா தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு சேதுராமன் சார் நான் லாஸ்ட் டைம் ஃபங்க்ஷன் வந்திருக்கும் போது சொன்னேன், எனக்கு அவர் பேசுறதே டேய் பாய்ஸ் அப்படின்னு. சோ அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இந்த வாய்ஸை வச்சுட்டு இவனுங்களை திட்டுனா இவனுங்க கேட்க மாட்டானுங்க, அதனால அன்பா பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி சேதுராமன் சார் தான் எவ்ரி டைம் என் கூட டச்ல இருக்காது. தேங்க்யூ சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.